பாம்பன் சுவாமிகள் கோவில் திருவான்மியூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த கோவில் பயங்கர பிரபலமான கோவில். முக்கியமான வேண்டுதல், அதுவும் அது கைகூடி வரணும், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்து நீங்க அன்னைக்கு நைட் ஃபுல்லா ஸ்டே பண்ணி மறுநாள் காலையில நீங்க சாமியை கும்பிட்டு வந்தீங்கன்னா எந்த மாதிரி வேண்டுதலா இருந்தாலும் கண்டிப்பா அது நடக்கும். நிறைய பேருக்கு பாம்பன் சுவாமிகள்லாம் யாருன்னே தெரியாதுங்க. நீங்க நிறைய முருகர் கோவில பாத்தீங்கன்னா இவருடைய சிலை இருக்கும், நீங்க நோட் பண்ணி பாருங்க. பாம்பன் சுவாமிகள் யாருன்னா சின்ன வயசுல இருந்தே தீவிரமான முருகர் பக்தர். தன்னுடைய சிறிய வயதிலிருந்து துறவரத்தில் அதிகமாக நாட்டம் கொண்டிருந்தார் பாம்பன் சுவாமிகள். 18ஆம் நூற்றாண்டில் பிறந்த பாம்பன் சுவாமிகள் தன்னுடைய விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து முருகருடைய தீவிர பக்தரா இருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே சஷ்டி கவசத்தை கேட்டு பாராயணம் பண்ற வழக்கம் இருக்கு இவருக்கு. சோ அந்த பாடல்களை கேட்டு நம்மளும் முருக பெருமானுக்காக இந்த மாதிரி பாடல்களை எழுதணும் அப்படின்றதுனால 12ல இருந்து 13 வயசுக்குள்ள 100 பாடல்களை ஏற்றிருக்காருங்க. 33 வயசுல கிட்டத்தட்ட 6666 பாடல்கள் முருகப்பெருமானுக்காக ஏற்றிருக்காரு. தந்தை வற்புறுத்தியதால் காளியம்மாள் அப்படின்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாங்க. இவருக்கு 2 ஆண் பிள்ளையும் 1 பெண் பிள்ளையும் பிறக்குது. குடும்பம் குட்டியா இருந்தாலுமே பாம்பன் சுவாமிக்கு பாத்தீங்கன்னா துறவரத்துல தான் அதிக நாட்டம் இருந்திருக்கு. துறவரம் இருக்க பழனிக்கு முருகப்பெருமான் வர சொன்னதாக தனது நண்பரிடம் பாம்பன் சுவாமிகள் பொய் சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டே வந்து பாம்பன் சுவாமிகளுடைய கனவுல முருகப்பெருமான் வந்திருக்காரு. அவர் பொய் சொன்னதுக்காக தான் அழைக்கும் வரை பழனிக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் தடை விதிச்சிடுறார். இந்த காரணத்துக்காக பாம்பன் சுவாமிகள் அவருடைய இறுதி காலம் வரை பழனி பக்கம் வந்ததே இல்லையா, பழனி முருகனை தரிசித்ததே கிடையாதாம். இந்த மாதிரி இவருடைய கனவுல வந்து முருகப்பெருமான் அவ்வளவு அற்புதங்களை நிகழ்ச்சிருக்காராங்க. பழனிக்கு அழைப்பு விடுவிக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் முருகப்பெருமான் மேல 10 பாடல்களை ஏற்றிருக்காராம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குங்க. இது எல்லாமே வந்து இவருடைய வரலாறுகள் அந்த கோவில்ல ஃபுல்லாவே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 1923ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா தம்புச்செட்டி அப்படின்ற ஒரு தெருவுல வந்து இவர் நடந்து போயிருக்காரு. அப்போ குதிரையுடைய வண்டி சக்கரம் வந்து இடிச்சு இவருடைய காலோடைய எலும்பு உடைஞ்சிருச்சான். சென்னை GH ஹாஸ்பிட்டல்ல தான் இவரை அட்மிட் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 வருஷம் பழமையான ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த சம்பவம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. பாம்பன் சுவாமிகளை GHல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா இவரை சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்லி டாக்டர் எல்லாம் கை விரிச்சிடுறாங்க. ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல தான் இருந்திருக்காரு பாம்பன் சுவாமிகள். 1924 ஜனவரி மாசம் 6ஆம் தேதி அன்று இரவு மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் தோன்றி 15 நாட்களுக்குள் குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்காரு. அதே மாதிரி 15 நாள்ல அவர் குணமாயிடுறாருங்க. இந்த சம்பவத்துக்கு ப்ரூஃப் பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இன்னுமே அவர் அட்மிட் பண்ண ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதற்கான கல்வெட்டும் அங்க இருக்கு. இந்த நாள மயூர வாகன சேவன விழா அப்படின்னு சிறப்பா கொண்டாடப்படுகிறது. இந்த மாதிரி முருகப்பெருமான் இவருடைய கனவுலையும் நேர்லயும் வந்து பல அற்புத காட்சியை நிகழ்த்தியிருக்கார். ஒரு காலகட்டத்துல பாம்பன் சுவாமிக்கு தமிழ்நாட்டுல பல திருத்தலங்களை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. அதனால அவருடைய ஊரான பம்பலிலிருந்து மதுரை, திருவண்ணாமலை, திருத்தணி இப்படின்னு பல திருத்தலங்களுக்கு போயிருக்காரு. துறவரத்துல அதிகமான நாட்டம் இருந்ததுனால முருகப்பெருமான நேர்ல பார்த்து உபதேசம் பெறணும் அப்படின்ற பேராவலால் அவருடைய சொந்த ஊரான பாம்பனுக்கு அருகில் உள்ள பிறப்பன் வலசை அப்படின்ற ஒரு ஊரை அடைஞ்சிருக்காரு. அங்குள்ள மயான பூமிக்கு போய் ஒரு பெரிய சதுரக்குழி, அதாவது 6 அடி உள்ள சதுரக்குழியை வெட்டி சுற்றி முள்வேலி அமைத்து அக்குழியில் இறங்கி தியானம் மேற்கொண்டிருக்காரு. அவரை தியானம் மேற்கொள்ள விடாம முதல்ல 5 நாளைக்கு அவர் கண் முன்னாடி பேய் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தடங்கள் ஏற்படுத்தி இருக்குதுங்க. 7ஆவது நாள் பாத்தீங்கன்னா பழனி ஆண்டவரும் அகஸ்தியரும் காட்சி அளிச்சிருக்காங்க. 2 பேருமே குரு உபதேசம் பண்ணிருக்காங்க. ஆனா பாம்பன் சுவாமிகள் இதை எதையுமே பொருட்படுத்தாம அவருடைய தவத்தை தொடர்ந்து மேற்கொண்டிருக்காரு. 35ஆவது நாள் தவ யோகத்திலிருந்து எழுக அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய குரல் கேட்குது. பாம்பன் சுவாமிகள் முருகன் கட்டளையிட்டால் மட்டுமே தவத்திலிருந்து எழுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இறைவன் முருகன் கட்டளை தான், மீண்டும் எழுக அப்படின்ற ஒரு குரல் கேக்குது. அந்த நாள் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. இந்த கோவில்ல அன்றிலிருந்து இன்று வரை சித்ரா பௌர்ணமி நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகனுடைய ஆசியின் பேர்ல அவரு அன்றிலிருந்து துறவரத்தை மேற்கொள்றாரு. சொந்தங்கள் சுகங்கள் எல்லாமே இழக்கிறார். இதுக்கப்புறம் 1926ஆம் ஆண்டு ஜூலை மாசம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா மகா தேஜா மண்டல சபை அமைப்பு அப்படின்ற ஒரு வழிபாட்டை ஒண்ணு ஏற்படுத்துறாரு. அவருடைய இறுதி காலம் நெருங்குவதை சுவாமிகள் நன்கு அறிந்திருந்தார். குமாரஸ்தவம் அப்படின்ற ஒரு பாடலை பாடியபடியே இருக்கிறாரு. உணவு ஆகாரத்தை மறுக்கிறார். எல்லா நேரமும் முருகப்பெருமான துதித்தபடியே இருக்கார். 1929ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி காலையில 7:15 மணி அளவில் பாம்பன் சுவாமிகள் பாத்தீங்கன்னா மகா சமாதி அடைகிறார். இந்த கோவில் கூட அவருடைய விருப்பப்படிதான் கட்டியிருக்காங்க. முருகப்பெருமானுடைய பாடல்களை பாடியபடியே சுவாமிகளின் இறுதி யாத்திரை முறைகளை சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஜீவ சமாதி அடைந்த மறுநாள் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமானத்தில் பாம்பன் சுவாமி
சுவாமிகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார். பாம்பன் சுவாமிகளுடைய விதிப்படி வங்க கடலோரம் சென்னை திருவான்மியூரில் சுவாமிகளின் திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டு மகா சமாதி அமைக்கப்பட்டது. அப்பேற்பட்ட மகானான பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இந்த கோவில்ல தான் வச்சிருக்காங்க. இங்கு பௌர்ணமி வழிபாடு மிக விசேஷமானதுங்க. இந்த கோவில்ல முன்னாடியே பாம்பன் சுவாமிகளுடைய சமாதி இருக்கு, பின்னாடியே முருகப்பெருமானுடைய ஆலயம் இருக்குங்க. இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்களை பாம்பன் சுவாமிகள் கைவிடுவதே இல்ல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இந்த கோவில தாத்தா கோவில் அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. என்னை தள்ளினாலும் நம்பினாரே தள்ளேன் அப்படின்றதான் இவரோட பொன்மொழி. இந்த கோவிலுக்கு வந்து நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்க மனசுல எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதை அப்படியே லேசா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா ஒரு டைம் இந்த கோவிலை மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. பாம்பன் சுவாமிகளின் அருளுடன் முருகப்பெருமானுடைய அருளும் சேர்த்து நீங்க பெற்று சிறப்பாக வாழலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம சித்ரா பிரான்சிஸ் ராஜ்குமார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.